என்ன சரண்யா என்ன பண்ணிட்டு இருக்கா? கோலம் போட்டுட்டு இருக்கேன். காலையில இருந்து கோலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான கோலம். நீ மாட்டு பொங்கல் இல்லையா, அதனால இந்த மாதிரி கலரிங்லாம் கொடுத்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பானை மாடு இதெல்லாம் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைபா இருக்கும். இப்போ மாட்டு பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு வைப் இருக்கும். காணும் பொங்கலை விட மாட்டு பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். நாங்கள் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ எப்படி ரெடியாக வர சொல்லிட்டு இந்த விளாகில் தான் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கப்புள்ஸ் ட்ரெஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தடப்படலாம் கோலம்லாம் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோலம் மாவு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். இது அவுட்டரில் இன்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பாருங்கள் சாப்பீஸ் வச்சு தெரியுதா? அதான் ஃபஸ்ட்டு சாப்பீஸில் வந்து போட்டாச்சு நல்லாப்பில். அது மேலே கோலமாவில் வந்து அவுட்ரு கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது கோலமாவில் அவுட்ரு கொடுத்து என்ன வேலை, படம் வரைஞ்சி தரது மனோட வேலை. உங்களுக்கே நல்லா தெரியும் மனோ பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவர் வச்சு தான் போட்டுட்டு இருக்கோம். பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கலோ சொல்லு. பொங்கலோ பொங்கல் நீ சொல்லு. பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல். என்ன சரண்யா பால் பொங்கிடுச்சா? பால் பொங்கிடுச்சு. உங்க வீட்டில் பால் பொங்கிச்சு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அங்கே பாருங்க நாங்கள் போட்டோ போனோம், கலர்லாம் கொடுத்து அவுட் தான் இருக்கு. ஆமாம், ஆனால் கொஞ்சம் அலைஞ்சிடுச்சு. பொங்கல் சொல்றேன், பொங்கல் சொல்ல பொங்கலோ பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து எங்களுக்கு வந்து தலை பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் எங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்கும் எங்களுடைய பெரிய நன்றி. அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் விஷ் பண்ணிடுங்க. அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஆமாம், பொங்கல்லாம் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஃபேமிலியோட தான் கொண்டாடுவீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ஃபேமிலியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் கொண்டாடி இருக்கோம். ஸோ இப்போ வரைக்கும் ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு. மனோவுக்கும் எனக்கு அவுட்ஃபிட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து என்னோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கா? சரி, சூப்பராக இருக்கு. மனோதுக்கு பார்க்குறேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மனோது வந்து அதான் மாட்டு பொங்கலுக்கு தெறிக்க விடலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி தெறிக்கி விட்டுருக்கோம். வேட்டு சட்டையோடு வந்து பார்த்தீங்கன்னா கலக்கிட்டு இருக்காரு. இது ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொங்கல். வேட்டு சட்டையோட கலக்குறாரு. என்னோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு பேரும் சேம் கலர், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது. லைட்டாக டார்க்காக இருக்குது, கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கே அந்த கலரு இந்த கலருக்காகவே தேடி 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 பார்த்தோம். ஆனால் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேராக இருக்குது, கிடைக்கவே இல்லை. இது கிடைச்சதே பெரிய விஷயம். இன்னும் பொங்கல் முடியல, இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நான் பலூன்லாம் கட்டல. அந்த எதுவும் இல்லைல்ல. இப்படி எடுத்து இப்படி கொடுத்துருங்க. நீ கூட பங்க காசு
சின்ன பிள்ளைகிட்ட போய் பொங்காசு கேட்குறேன் நியாயமா? நீங்களும் வாங்கி. தலை பொங்கல் எப்படி போகுது? சூப்பராக போகுது. சிறப்பா தடை போட்டெல்லாம் விருந்தோட போயிட்டு இருக்கு. தீபாவளியா தலை தீபாவளி வந்து மிஸ் பண்ணிட்டீங்க, அதனால வந்து தலை பொங்கலை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு அம்மா வீட்டில் வந்து அம்மா வந்து எங்களுக்கு மீன் மட்டன் சிக்கன் எல்லாமே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க, அதான் சாப்பிட்டு இருக்கோம். சரி சரி சாப்பிடுங்க. மாமா எப்படி இருக்கு உங்க மாமியார் செஞ்சு சாப்பாடு? எல்லாமே எல்லாமே சூப்பரா இருக்கு. சிறப்பான கவனிப்பு. வேணாம் சொல்றதுயா சாப்பிட்டா அம்மா மாமா இலை தான்ப்பா சும்மா ரவுண்ட் ரத்தம் மட்டன் பொரியல் எல்லாம் ரத்த பொரியல் எல்லாமே இருக்கு. மாமா இலையை பார்த்தாலும் சாப்பிடணும் போல தோணுது. ஆனால் சன்னையில் பாரு ஒன்றுமே இல்லை, எது வச்சாலும் வேணாம் வேணான்ட்டார் அவரு. சரி சரி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து போச்சு, ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். மறுநாள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கருநாள் சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி எங்கேயாவது போகலாம்னு சொல்லிட்டு பார்த்தா ஆற்றுக்கு போகலான்னு தான் சொல்லிட்டு பிளான் வந்துச்சு. அதனால தான் ஆற்றுக்குலாம் வந்து கிளம்பிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஜெயிஷ்லாம் வந்து போயிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து ஜெயிஷ்டோட ட்ரெஸ்லாம் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நாங்களாம் வந்து போகிறோம். தலைப்பொங்கல் பின்னால் போகிறேன்னு கேட்டால் நான் வந்து ஆட்டை ஓட்டி போய் ஏரில் விட்டுட்டு அதனால் போகிறாங்க பின்னால். அந்த ஆற்றுக்கு பொண்ணாத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இங்கே சேஃப்டியாக இருக்கும். அதனால தலைப்பொங்கல் எப்படி போச்சு போனோம்? சிறப்பாக போச்சு தலைப்பொங்கல். பொங்கல் காசு வாங்குறதா என் வாழ்க்கையில் நான் உண்மையாகவே சொல்கிறேன். பொங்கல் காசு வாங்கி தான் பழக்கமே தவிர யாருக்கும் கொடுத்து பழக்கம் கிடையாது. ஆனால் இப்போ நேற்று வாங்கின பொங்கல் காசு எல்லாத்தையும் அப்படியே 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 ரொட்டேட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரூபா அப்படியே கையில் நிற்கல தெரியுமா? மனக்காரியே தான், வாங்கி பழக்கமே தவிர கொடுத்து பழக்கம் கிடையாது. ஸோ ஜாலியாக வந்து போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? சரி போகலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆற்றுக்கு வந்தாச்சா? ஆற்றுக்கு வந்ததும் இந்த மாதிரி பூலாம் பார்க்க முடியுமே. ஃபர்ஸ்ட்டில் வந்து ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போச்சுல, அப்போது ஆற்றுல தண்ணி ஒன்றுமே இல்லை, ஒரு குட்டி ஒரு இலை செடி கூட இல்லை, மணல் மட்டும்தான் கணக்கு தெரிஞ்சுது. ஆனால் தண்ணிலாம் கிளியர் ஆகி ஒரு 2-3 மாதம் ஆனதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அது செடிலாம் வளர்ந்துச்சு. இது வந்து கொடி காட்டாமணி. கொடி காட்டாமணி பூ பேர். இப்போ கொடி கொடியாக பாடும், இந்த நீல கலர் பூ போகும். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் பூவெல்லாம். நான் ஏன் தெரியுமா 2 வாட்டுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்தேன். அந்த வெயிலில் ஃபஸ்ட்டு தண்ணி தாங்க எடுத்துக்கலாம். இட்லி வேறு சாப்பிட்டு வந்துடும் இல்லையா, அது குடிக்கிறதுக்கு வசம் தண்ணி எடுத்து இந்த ஆற்றுக்கு பார்த்து இந்த மணலில் நடக்கிற மூச்சு வாங்குது. இன்னும் 1 கிலோமீட்டர் கிட்ட போனோம் ஆற்றுக்கு. ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க முன்னாடி போயிட்டாங்க, நாங்கள் லேட்டாக பார்த்ததுனால அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த மணலில் போகிறதுக்குள்ள போகுது. இந்த மணல் தான் ஃப்ரெண்ட்ஸ் சளிச்சு எடுத்துட்டு போனால் அது கோலம் மணல் கணக்கலாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. சரி வாங்க, பாலைவனம் மாதிரி நடந்து போயிட்டு தான். என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? குளிக்க வந்தால் மீன் பிடிச்சின்னு இருக்கிறீங்க. என் ஷாலு தவக்கலுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், புது ஷாலு தவக்கலாம் இருக்குது. ஏமா மீன் அடக்கடவுளே. ஃப்ரெண்ட்ஸ் குளிக்க வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக. ஆனால் இவங்க 2 பேரும் மட்டும் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க மீன் பிடிச்சின்னு. நாங்கள் கரையில் உட்காந்துட்டு இருக்கோம். ஜெயா நீ தான் எனக்கு ஷால் துவச்சி தரணும். செவா செவா பிடிக்கலாம். என்ன இங்கே வந்து எல்லாம் பற்றி பரவசமாக இருக்கிறீங்க? எப்பயுமே ஆற்றுல வந்து குளிக்க வந்தோம்னா கிழிச்சிட்டு நம்ம வந்து சாமி மணல் கூட்டி மஞ்சள் சேவக்குள்ள வச்சு கல்புரத்தி கையை எடுத்து கும்பிடணும். நான் வரும்போது வத்திப்பிட்டி எடுத்து வந்தேன், வத்திப்பிட்டி மறந்துட்டேன். அப்படி கையை எடுத்து கும்பிட்டு தொலைச்சிட்டேன். இது என்ன ஃபோட்டோலாம் வந்து பயங்கரமாக இருக்குது. கிடைச்சிது இங்கே கிடைச்சதுலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த வேலை யார் பார்த்ததுன்னா மாமா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கருநாள் அன்னைக்கு இந்த ஊரில் மணப்புத்தூர் ஆமாம். ஆமாம் மணப்புத்தூர்னுவாங்க. ஊர் பேர் வந்து மனம் தழுந்த புத்தூர். இந்த ஊரில் வந்து ஒரு திருவிழா நடக்குமா, ஃபேமஸான திருவிழாவாம். ஸோ அந்த திருவிழாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கோமே. காலையிலேருந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஆற்றுக்குலாம் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே வந்துருக்கோம். ஸோ கருநாளுக்கு நீங்கள் எல்லாம் எங்கெங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கே மணப்புத்தூர் கோயிலுக்கு நிறைய கூட்டம், சரியான கூட்டம் வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஜெயாவும் இதுதான், நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோயிலில். கேள்வி விடுப்பது இப்போ தான் சொன்னாங்க, எங்கள் வாரத்தி சொன்னாங்க மணப்புத்தூர் அப்படி சொல்லிட்டு. சரி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். போகலாமா? போயிட்டு பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க. சரியான கூட்டம்பா.
சரி வாங்க. இந்த கோயிலா? இந்த கோயிலுக்கு தான் இவ்வளோ. நானும் இவ்வளோ கூட்டத்தை பார்த்துட்டு கோயில் ஏதோ பெரிய கோயில் போல அப்படின்னு நினச்சேன். கோயில் இன்னும் நான் நிறைய டைம் கோயில் போவேன், கோயிலை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கோயில் இவ்வளோ பெரிய திருவிழா நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையே தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். வாங்க போகலாம். செம கூட்டம். இதுதான் கோயில். நாங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். தானே என்ன ஓப்பன் பண்ணிட்டு இருக்கீங்க? பானெல்லாம் எடுக்கிறீங்க பொங்கல் செய்யறதுக்கா? ரொம்ப நாளாக ஆகுது. நாங்கள் வந்து எங்கள் ஊர் திருவிழா நடந்ததுல அப்போ வந்து இந்த பானை ஐஸ்கிரீம் வாங்கி போட்டு வாங்கணும். அதனால இப்போ தான் நல்லா இருக்கு. பானை ரொம்ப கியூட்டாக இருக்கு. வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான். இதான் மண்பானை குல்ஃபி. சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக தான் இருக்கும். செம்ம கூட்டம் இல்லை? இந்த சைடு ரோடே பிளாக் பண்ணிட்டாங்க. பஸ்லாம் வராத அளவுக்கு ஊர் உள்ள விட்டுட்டாங்க போல. சார் ஓகே, ஊரில் தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் பானிபூரி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா இருக்கா? 2 வாங்கி 3 பேர் சாப்பிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு தான் வந்தோம். சரி சரி. என்ன சார், பொங்கலே முடிஞ்சிச்சு, இன்னும் பொங்கல் கோலம் வாங்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒன்றால தான் கோலம் மட்டும் போட்டு விட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பொங்கலுக்கு இந்த மாதிரி கோலம் போட்டு தான் சூப்பராக இருந்திருக்கும். கலர் கொடுக்காம இருந்ததுனால கொஞ்சம் மொட்டையாக இருந்தது. கலர் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இப்போதாவது கிட்டே தெரியுது நல்லா. இன்னும் ஃபுல்லாக கொடுக்கல, கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இருங்க. எப்படி இருக்கு? சூப்பராக தான் இருக்குது. கலர் கொடுத்தது நான் அப்போ தான் நல்லா இருக்குது. சன்னே கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சா? காலங்கத்தில் எந்த வேலையில் சொல்லிட்டு ஏற்கனவே போட்டோ பார்த்து கலர் கொடுத்துட்டு உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது இப்போ தான் கோலம் பாருங்க. கோலம் எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஆமாம், பானை ஒரு பக்கமாக போயிடுச்சா? கரும்பு தான் மிஸ்ஸிங் போல். ஆமாம், மற்றபடி எல்லாமே சூப்பர். மாட்டு பொங்கலுக்கு ஸ்பெஷலான கோலம் இது. உங்கள் வீட்டிலனா நீங்கள் எப்படிலாம் கோலம் போட்டிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கோலம் போடும்போது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேட்டைகள் அதெல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் கோலம் போடும்போது என்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் இருந்து சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு தலைப்பொங்கல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து போச்சு. நல்லா போச்சுல? சூப்பராக போச்சு. தலைப்பொங்கல் கருநாள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து போச்சு. ஜாலியாக ஃபேமிலி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருந்தோம். பொங்கல் வரதுக்கு முன்னாடி எப்படா பொங்கல் வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் பொங்கல் வந்து உசுறு போய் முடிஞ்சிருச்சு பொங்கல். ஆமாம், சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் கொஞ்சம் வருத்தம். இன்னும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஆர்த்த திருவிழா இருக்குது. திருவிழா சொல்லுவாங்கல்ல, கருநாள் வேறுநாள் திருநாள் சொல்லுவாங்க. அது மாதிரி திருநாள் இருக்குது. அதை பார்த்துட்டு பழையபடி நம்மளோட லைஃப் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதானே? ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மீட் பண்ணலாம். டாடா பாய்.